ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மையான தாழ்மை, உண்மையான மேன்மை. கிறிஸ்து அதாவது தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். எதிர்பாராத வகையில் அமெரிக்க படைகள் சரணடைந்த பொழுது வெகு நாட்களாக நடந்து வந்த அமெரிக்க புரட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. அநேக அரசியல்வாதிகளும் இராணுவ அதிகாரிகளும் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டனை புதிய தலைவராக்க திறமையான முயற்சிகள் எடுத்தனர். முழு அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய குறிக்கோளான சுதந்திரத்தையும் விடுதலையையும் பற்றி உறுதியாக நிற்பாரா என்ற எதிர்பார்ப்போடு உலகமே அவரை கவனித்துக் கொண்டிருந்தது. இங்கிலாந்தின் அரசர் ஜார்ஜ் 3 ஓர் உண்மையை கண்டார். தன்னை இழுக்கின்ற விசையை எதிர்த்து வெர்ஜீனியாவில் உள்ள தன்னுடைய பண்ணைக்கு சென்று விட்டார் என்பதை கண்ட உலகு அவரை உலகிலேயே மிகப்பெரிய மனிதன் என்று அழைத்தது. வலிமையான பதவி ஆசையை எதிர்த்து தள்ளியது அவருடைய பெருந்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். இந்த உண்மையை அறிந்த பவுல் நம்மையும் கிறிஸ்துவின் தாழ்மையை பின்பற்றுமாறு ஊக்கப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபந்தியமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7-8 வரை. சகல அதிகாரத்தையும் உடையவர் சகலத்தையும் நம்மீதுள்ள அன்பின் நிமித்தம் விட்டு கொடுத்தார். ஆனால் நேர்மாறாக தேவன் கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியின் சிலுவையிலிருந்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நாம் இயேசுவை போற்றும்படியும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் அவர் நம்மை கட்டாயப்படுத்தாமல் தன்னுடைய அதிகாரம் அனைத்தையும் விட்டு நம்மை பிரமிக்கச் செய்யும் ஒரு செயலின் மூலம் நம்முடைய ஆராதனையும் அர்ப்பணிப்பையும் ஜெயித்து விட்டார். நம்மை தம்மை முழுமையாக தாழ்த்தினதின் மூலம் இயேசு தன்னுடைய உண்மையான மேன்மையை நமக்கு காட்டி இவ்வுலகையே தலையீழாக மாற்றினார். கூறினவர் விண்கூலியர். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையின் ஆழம் நம்மை எவ்வாறு ஆச்சரியப்படுத்த வைக்கின்றது? அவருடைய தாழ்மையை பார்த்த பின்பு எதன் அடிப்படையில் ஒருவருடைய பெருந்தன்மையை மதிப்பிடப் போகின்றோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.